ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பிரியதர்ஷினி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்திரா பிரியதர்ஷினி காந்தி இந்தியாவின் 3வது பிரதமரும் ஒரே இந்திய பெண் பிரதமரும் ஆவார். அவர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் ஒரே மகள் ஆவார். அவரின் இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி. இந்திரா பிரியதர்ஷினி 1917ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் நாள் காஷ்மீர் பண்டிட் குடும்பத்தை சேர்ந்த ஜவஹர்லால் நேருக்கும் கமலா நேருவிற்கும் ஒரே குழந்தையாக பிறந்தார். இந்திராவின் தாத்தா மோதில் நேரு இந்திராவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் செல்வ வளமிக்க வழக்கறிஞர் ஆவார். இந்தியாவின் தந்தை ஜவஹர்லால் நேரு நன்கு படித்தவரும் இங்கிலாந்தில் பாரிஸ் பட்டம் பெற்றவரும் ஆவார். நேரு இந்திய சுதந்திர போராட்டத்தின் புகழ்பெற்ற தலைவர் ஆவார். இந்திரா பிறந்த காலத்தில் காந்தியின் தலைமையில் இந்த சுதந்திரத்தை போராட்டத்தில் நேரு நுழைந்தார். கமலா நேருவின் முழு கவனிப்பில் வளர்ந்த இந்திரா வலுவான பாதுகாப்பு உணர்வையும் தனிப்பட்ட பண்பையும் வளர்த்து கொண்டார். 1936இல் இந்திராவின் அன்னை கமலா நேரு காசநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். அப்பொழுது இந்திராவிற்கு வயது 18. இந்திரா தனது இளம் பருவத்தில் நிலையான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பில் படித்து கொண்டிருந்த பொழுது 1930இல் லண்டனை மையமாக கொண்ட தீவிர சுதந்திரத்திற்கு ஆதரவாக இந்திய குழுவின் உறுப்பினரானார். குழந்தை பருவத்தில் இருப்பதை போன்றே தந்தையுடன் நீண்ட கடிதம் மூலம் அவரின் தொலைதூர உறவையும் தக்க வைத்து கொண்டிருந்தார். அரசியலை குறித்து தந்தையும் மகளும் விவாதிப்பார்கள். ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தில் வாழ்ந்த ஆண்டுகளில் அரசியல் செயல்பட்டு வந்து ஃபெரோஸ் காந்தி என்ற பாசி இளைஞரை சந்தித்தார். இந்திரா மற்றும் ஃபெரோஸ் காந்தி இந்தியாவிற்கு திரும்பிய பொழுது காதலர்களாக இருந்தார்கள். மருத்துவரின் ஆலோசனை பேரில் திருமணம் செய்ய முடிந்தனர். இதை நேரு விரும்பவில்லை. மகாத்மாவின் உதவியை நாடினார்கள். பிடிவாதமாக இருந்த இந்திரா 1942 மார்ச்சில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். ஃபெரோஸ் காந்தியான திருமணத்திற்கு பின்னால் இந்திரா பிரியதர்ஷினி காந்தியர்களாக மாறினர். ஃபெரோஸும் இந்திராவும் இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களானர். 1942இல் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டிருந்தார். சுதந்திரத்திற்கு பின்னால் ஃபெரோஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்று வெற்றியையும் பெற்றார். ராஜீவ்காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி ஆகியோர் இரு மகன்களாக பிறந்தனர். சில கருத்துக்கள் வேறுபாட்டால் 1958 வரை தம்பதியராக பிரிந்து வாழ்ந்தனர். ஃபெரோஸ் மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட பொழுது உடைந்த திருமண வாழ்வு மீண்டும் இணைந்தது. 1960இல் செப்டம்பரில் ஃபெரோஸ் மரணமடைந்தார். இந்திரா காந்தியாக இந்தியாவில் 2வது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை தொடர்ந்து சில நாட்கள் தற்காலிக பதவி வாங்கி குல்சாரியார் நந்தாவிற்கு பின்னர் ஜனவரி 19, 1966இல் பிரதமராக பதவியேற்று இவர் மார்ச் 2024, 1977 வரை பதவியில் இருந்தார். 1977இல் நடைபெற்ற பொது தேர்தலில் பெரும் தோல்வியடைந்த இவர் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். 1980 ஜனவரி 14இல் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் 1984இல் கொலை செய்யப்படும் வரை பதவியில் இருந்தார். 1969 ஜூலையில் வங்கிகளை தேசியமயமாக்கினார். 1971 பாகிஸ்தானுக்கு இடையேயான போரில் இந்திரா வெற்றி பெற்றார். இந்தியா பாகிஸ்தான் தலைவர்கள் சிம்லா உடன்படிக்கையில்
கையெழுத்திட்டனர். 1999ஆம் ஆண்டில் பிபிசியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இணையவழி வாக்களிப்பில் இந்திரா காந்தி மில்லேனியம் பெண் என்று அழைக்கப்பட்டார். 2012இல் அவுட்லுக் இந்தியாவின் சிறந்த இந்தியர் என்ற வாக்கெடுப்பில் 7வது இடத்தை இந்திரா காந்தி பிடித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.